ஷீலா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? ஏன்? நான் வருவேன் தானே? அன்னைக்கு நீ சொன்னதுக்கு அப்புறம் உன்னை எந்த வகையிலாவது டிஸ்டர்ப் பண்ணனா? உன்னை மறுபடியும் பார்த்தா கூட அது உன்னை வேதனைப்படுத்தும்னு உன்னை விட்டு விலகினவனா? கடைசியில என்ன ஒரு பொறுக்கி மாதிரி நினைக்க வச்சுட்டே. எனக்கு பயந்து கல்யாணத்துக்கு வரலன்னு சொல்றது போய். நீ உன்னை பார்த்து தான் பயப்படுற. ஆனா பயப்படாத மாதிரி நடிக்கிற பாரு, அதான் பிரச்சனையே. உங்ககிட்ட எல்லாரும் அன்பா தான் இருக்காங்க, உனக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல. வாழ பிடிக்காம தற்கொலை பண்ணி எத்தனையோ பேர் செத்துறாங்க. ஆனா வாழ்க்கையை கொண்டுட்டு வாழறவ நீ ஒருத்திதான். மனசுக்குள்ள கூட ஊமையா எப்படி நடிக்க முடியுதுனால? சாரி, கடைசியா சொல்றேன், என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கல்யாணத்துக்கு வா. இதை மீறி கல்யாணத்துக்கு வராம இருந்த வாழணுங்கிற தவிப்போம் கண்ணுல தெரியுது. ஏன் மறைக்கிற? வாழ்ந்துட்டா பாருண்டி, நிச்சயம் தோக்க மாட்டேன். உன் பயம் என்ன ஆச்சுன்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது உன்ன மாதிரி இருந்துட்டான், அதானே? ஒரு வேளை அப்படி நடந்தா உன் அப்பா மாதிரி நான் ஓடிட மாட்டேன். என் குழந்தைய உயிரா வளர்ப்பேன். வாழ்க்கையில சில விஷயங்களை கேள்வி கேட்காம நம்பித்தான் ஆகணும். நீ எடுத்த முடிவு தப்புன்னு புரியும் போது அதை திருத்திக்கிற வாய்ப்பு கிடைக்காமலே போயிடலாம். இசையை எந்த அளவுக்கு நான் நேசிச்சேனும் அந்த அளவுக்கு உன் மௌனத்தை நேசிச்சேன். ஆனா நீ தாண்டி என்னை அழ வச்சுட்ட.